ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் அண்ணா இதற்கு மட்டும் தெருவில் இறங்கி போராட வாருங்கள். சீமானுக்கு வந்த அவசர கடிதம். என்ன முடிவெடுக்க போகிறார் சீமான்? இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னுடைய வீட்டில் இருந்த நேரத்தை விட மக்களுக்காக தெருவில் இருந்த நேரம் தான் அதிகமா இருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு. அந்த அளவுக்கு மக்களுக்காக அனைத்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்ட்டு அனைத்திலையுமே கலந்து கொண்டு பல்வேறு தருணங்கள்ல சிறைக்கும் சென்றிருக்கிறாரு. சோ அப்படிப்பட்ட போராளியான ஒரு தலைவனை மக்கள் நிராகரித்து விட்டு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரையில் நடித்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நடிகர் விஜய் அவர்களை இப்போ முதல்வராக்கி இருக்கக்கூடிய சூழல்ல இவை அனைத்தையும் பார்த்து வெறுத்து போன சீமான் அவர்கள் இனி கட்சி அப்படிங்கிறது தேர்தல் போட்டியிடும், ஆனா கட்சியின் செயல்பாடு அப்படிங்கிறது களத்தில் இருந்தாலும் என்னுடைய செயல்பாடு அப்படிங்கிறது பெரிய அளவு இருக்காது, அதே மாதிரி ஊடகங்கள் சந்திப்பும் இருக்காது, எந்த ஒரு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களையும் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு முடிவை சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல கடந்த ஒரு மாத காலமாக சீமான் அவர்கள் எந்த ஒரு பத்திரிகை பேட்டிகளையும் பார்க்க முடியல, அதே மாதிரி எந்த ஒரு போராட்டங்களையும் அவரை பார்க்க முடியல. ஆனா நாம் தமிழர் கட்சியின் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு விதமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் அப்படிங்கிறது மாணவர் அமைப்புகளை மிகப்பெரிய அளவு கொதித்தல வைத்திருக்கு. அதுல ஒரு முக்கியமான மாணவர் அமைப்பு தலைவர் ஒருவர் சீமான் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. அதுல அரசு பள்ளிகள்ல தாவாக்காவினர் குழந்தைகளையும் தற்கொலைகளாக மாற்ற முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்க. பகத்சிங் மற்றும் அம்பேத்கர் போன்ற ஜாம்பவான்களை பற்றி படிக்க வேண்டிய குழந்தைகளிடத்துல போய் நடிகர் விஜயை பத்தி படிக்க வைக்க முயற்சி செய்துட்டு இருக்காங்க. அதை மட்டும் எப்படியாவது தடுத்து நிறுத்தி எதிர்க்கிறதுக்காக தயவு செய்து களத்தில் போராட வாருங்கள் அண்ணா அப்படிங்கிற ரேஞ்சில ஒரு கோரிக்கையை சீமானிடம் வைத்திருக்காங்க. ஏன்னா மாணவர்கள் மனதுல பெரிய பெரிய சுதந்திர போராட்ட தியாகிகள், தமிழுக்காக உயிர் நீத்தவர்கள் அப்படின்ட்டு அவர்களுடைய வரலாறுகளை கொண்டு போய் சேர்க்க விடாம இப்ப தவக ஆட்சியில் இருக்கும் காரணத்தினால் அவர்களுடைய தலைவரின் வரலாறையும் அவருடைய படங்களின் வரலாறையும் கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை தான் தவகவினர் இப்ப செய்துட்டு இருக்கிறாங்க. இது ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய அளவு மன உளைச்சலை கொடுப்பதாக சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல சீமான் அவர்கள் களத்தில் இறங்கினால் மட்டும்தான் இதை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறத மாணவர் அமைப்பினரும் உணர்ந்திருக்காங்க. அதன் காரணமாக தான் சீமானுக்கு இது தொடர்பான தங்களுடைய கோரிக்கையும் கடிதம் வாயிலாக வைத்திருக்காங்க. ஆனா சீமான் அவர்கள் இதுல என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுக்க போகிறார் அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா சீமான் அவர்கள் ஒரு முடிவை எடுத்தார் அப்படின்னா அதுல ஸ்டப்பானா இருப்பார். அப்படிப்பட்டவரிடம் மாணவர்களின் நலன் கருதி இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை வந்திருக்கக்கூடிய சூழல்ல சீமான் அவர்கள் இந்த ஒரு விடயத்துல மட்டும் களத்தில் இறங்குவாரா அப்படிங்கிற கேள்வியும் நாம் தமிழர் தம்பிகளிடம் பெருவாரியா எழுந்திருக்கு. எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஆளுங்கட்சியின் அராஜக போக்கையும் தற்குறித்தனங்களையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரே தலைவராக சீமான் அவர்கள் தான் அன்றும் இன்றும் என்றும் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கறத மாற்றுக்கருத்துல. நன்றி, வணக்கம்.